அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இயற்கை அங்காடி அப்படின்னு ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் மீட் பண்ணீங்க. மீட் பண்ண இடம் சத்திரம் பஸ் ஸ்டாப்பு. அங்கே வந்து நைட்டு 9:30 பார்த்தா எனக்கு அடுத்த செகண்ட் 9:30 மணிக்கு ஒரு பிஸ்னஸை பற்றி ஒரு மேம் தனியாக வந்து பேசுகிறாங்கன்னு அப்படியே மனசுக்குள்ள எனக்கு ஒரு ஸ்பார்க் வந்தது. இவ்வளோ தைரியமா வெளியில் வந்து என்ன ஒரு மேடம் நீங்கள் ரொம்ப இவங்க பார்த்தோன்னே, அதாவது கொஞ்சம் இப்போ விட அப்போ ரொம்ப அழகாக இருந்தாங்க. இப்போ விட ரொம்ப அழகா இருந்தாங்க. அப்ப பார்த்த செகண்டே பிடிச்சு போச்சு. அவங்கள பேசணும்னு மனசு ஒரு இம்ப்ரெஸ் ஆகுது. அப்போ வந்து என் மனசுல ஒரு ஸ்பார்க் வந்தது. மேம் வந்து அவ்வளவு தூரத்துலேருந்து வந்து அந்த டைமிங்ல என்னை கூப்பிட்டு என் வாழ்க்கை முன்னேறதுக்காக 1/2 hour பேசுறாங்களே, அப்ப என்னால முடியும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கே இருக்கும்போது ஏன் எனக்கு இல்லை? ஃபர்ஸ்ட் அந்த இடம் தான் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண இடம் கூட நான் சொல்லலாம். அது வரைக்கும் என் வாழ்க்கை சாப்பிட்றது, தூங்குறது, டிவி பார்க்கறது. அப்போ வந்து ஃபோன் கிடையாது. எங்கள் ஊர் ரொம்ப வில்லேஜ், இன்னை வரைக்கும் டவர் வராது. அதனால எதையும் வெளியில போய் ஃபோன்ல சர்ச் பண்றதே கிடையாது. ஜெராக்ஸ் எடுக்கணும்னா கூட 10 கிலோமீட்டர் போவோம். அப்படி ஒரு ரூரல்ல இருந்தேன். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அதோட நான் பார்த்து மீட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். மறுபடியும் மேம் வந்துட்டு உன்னை நேரில் பார்க்கலாமா? அடுத்து வாங்க மேடம், ஆனால் கூப்பிடுறேன். ஆனால் ஒரு 2 மாதம் 3 மாதம் அவங்க பிஸி. 3 மாதம் கழிச்சு வராங்க. என்னோட வச்சிருக்க இடத்தெல்லாம் பார்க்குறாங்க. நான் இப்போ ஒரு சின்ன மளிகை கடை அப்போதான் ஸ்டார்ட் பண்ணி அவங்க பார்த்துட்டு போய் அந்த கடையை இயற்கை கடையை மாற்றதான் மேம் வந்தது. பார்த்து போயிட்டு பண்ணோடனே மேம் வராங்க, பார்க்குறாங்க. அப்போ அவங்க எனக்கு ஐடியா கொடுக்குறாங்க. அப்போ தான் டைலரிங் வந்து தைக்கிறதுக்காக நானே முயற்சி பண்ணி ஒரு மிஷினை வாங்கி கொடுக்குறேன். நீங்கள் கார்மெண்ட்ஸ் ரெடி பண்ண என்ன இந்த ஊரில் எல்லாரும் பண்ணுறாங்க. செகண்ட் டைம் பெரிய ஆர்டர் ஒன்று கொடுக்குறாங்க. 10,000 பீஸ் பைய தைக்க சொல்லி கொடுக்குறாங்க. அன்னைக்கு அது வரைக்கும் நான் ஊரில் உள்ள மக்கள் யாருக்கிட்டையுமே போய் பேசுறதே இல்லை. இந்த பையை தச்சு தருவீங்களா அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் அந்த பையை தூக்கிட்டு போய் கேட்குறேன். அப்போதான் தெரியுது என்ன மாதிரி எல்லாருமே வெளியே தான் இருக்காங்க. எல்லாருமே ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அதை வாங்கி ஆர்வமாக தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேம் எனக்கு கொடுத்தது 3 வாரம் 10,000 பீஸ். நான் ஒரே வாரத்தில் கொண்டு கொடுக்குறேன். மறுபடியும் உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா இறக்கிக்கோங்க அப்படின்னு என்ன ஃபோர்ஸ் பண்ணலை. அமௌண்ட்டு உடனே வந்துருச்சு. பணம் தான் வந்துருச்சு. அப்போ அவங்க கரெக்டாக தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் இருக்கிறேன். என்னை விட என் மக்கள் வந்து என்னை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏதோ பண்ண போறேன்னா அவங்களுக்கே என் மேல நம்பிக்கை வந்துருச்சு. எனக்கு அந்த பொட்டி ஷாப்போட ஒரு ஆளா பேசுறாங்க. அப்போ மேம் கொடுத்த ஐடியா தான் தீவனம். ஏங்க உங்க ஊர் ஃபுல்லா மாடா இருக்கு, அந்த தீவனத்தை இறக்கி வச்சு பண்ண என்னங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டாங்க. உடனே தீவன கடையை அது கூட சேர்த்துக்கிட்டேன். அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா தீவன கடை ஆயிடுச்சு, பெட்டி கடை ஆயிடுச்சு, கார்மெண்ட்ஸ் உள்ள வந்து தைக்க ஆரம்பிச்சுது. எனக்கு எவ்வளோ டெய்லர் என் ஊர்ல 92 டெய்லர் சும்மா இருந்திருக்காங்கன்னு எனக்கு அப்போதான் தெரிஞ்சுது இவங்க கொடுத்ததை வச்சு. அப்படியே வளர்ச்சி அடைஞ்சுது. செகண்ட் பிஜி மில்க் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி அர்ஜுனா அரோமா விஜய்னு பால் இறக்கி மக்கள் சப்போர்ட் இருக்கேன்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சோம். இன்னைக்கு பால் கொள்ளுதல் என் ஊர்ல உள்ள மாட்டை வச்சு நான் என்னென்ன பண்ணணும்னு எனக்கு சொன்னதே இவங்க தான். நான் சுற்றி பார்த்துருக்கேன். ஆனால் என்ன பண்ணணும்னு எனக்கு ஐடியா இல்லை. இன்னைக்கு பசும்பால் எடுத்து நான் கொண்டு பண்ணி ஹட்சன் கம்பெனிக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அதோட இந்த மக்களோட சப்போர்ட்ல ஏடிஎம்கேல ஒன்றிய துணை செயலாளராக இருக்கேன் திருவரம்பூர் டிஸ்ட்ரிக்ட். அதாவது வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து திருவரம்பூர் ஒன்றிய லெவலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஒரு நாளும் நீங்க தான் இவங்க சிரிச்ச பேச மட்டும்தான் பார்த்துருக்கீங்க. அடிக்கடி திட்டா பேசு, அடிக்கடி நான் வாங்குவேன். இதனால எனக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியாது. ஏதாவது ஒரு வார்த்தை விடுறோம், நீங்க அப்படி பண்ணக்கூடாது, நீங்க பேச மாத்திக்கணும், நீங்க அதை பண்ணணும் இதை பண்ண. ஒரு அம்மா ஒரு பிள்ளைகிட்ட ஒரு கண்டிப்பு டக்குன்னு ஒரு மூஞ்சி காமிச்சு அப்புறம் கோச்சிக்கிட்டீங்களா, செகண்ட் வேர்டு கோச்சிக்கிட்டீங்களா, அந்த கோச்சிக்கிட்டீங்களான்னு கேட்டதுல இருந்த கோவமே எனக்கு போயிடும். இல்லை இல்லை மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், அதோட முடிஞ்சிச்சு. மறுபடியும் என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், அது என்ன வேணும்னு கேட்கும் போது ஏதாவது ஒன்று கேட்கும் போலயே அடுத்தது என்னதை கேட்கறது. ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஒட்டக்குடியிலேருந்து கொண்டு வந்து திருவரம்பூர் வரைக்கும் இன்னைக்கு இந்த இடத்துல குட்டி சிங்கப்பேல அவார்டு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். அதாவது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை மறைஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்ப இவர்களை பார்த்து அந்த ஒரு சின்ன கிராமம் தான் இவர்களை பார்த்து மற்ற பெண்களும் வந்து ஏன் நம்ம வந்து வரக்கூடாது, ஏன்னா தன்னுடைய குடும்பத்துக்குப்ப இவர்கள்
நிறைய பேர் வந்து முன்னெடுத்துட்டு வராங்க. இப்போ அடுத்த லெவலுக்கு இவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஊரை விட்டே வெளியில வரதுக்கு பயந்தவங்க இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கலக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு லெவலில் கவர்மெண்டே கூப்பிட்டு அவார்ட் போட்டு அளவுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய சூப்பரான ஒரு நல்ல நிலையில வந்திருக்கிறாங்கிறப்ப அவங்க எல்லாம் பெருமை தானே. பெண்ணிய